2026 எடப்பாடி பழனிசாமி முதல்வராக அமர்வார். முதலில் விமர்சனம் செய்யாதீர்கள். இப்போ ஆதரித்து பேசுவது ஏன்? அண்ணாமலை விளக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக, பாஜக இடையே ஏற்பட்ட பிளவுக்கு முக்கிய காரணமாக காணப்பட்டவர் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக விமர்சித்து வந்த அவர் தற்குறி என்ற விமர்சனத்தால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் அண்ணாமலை பதவியிலிருந்து விலகியதும் பாஜக, அதிமுக மீண்டும் இணைந்து கூட்டணியை உறுதி செய்கிறது. எனினும் பின்னரும் கூட்டணிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் வேட்பாளரை டெல்லி தீர்மானிக்கும் என அவரது பேச்சு அதிமுகவின் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் கடந்த வாரம் நெல்லையில் நடந்த பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் கொடுத்து 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நாற்காலியில் அமர்வார் என்று கூறி திடீரென குரலை மாறினார். இந்நிலையில் சென்னை மூப்பனார் நினைவு நாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமி, நிர்மலா சீதாராமன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் ஒரே மேடையில் ஒருங்கே அமர்ந்தது NDA தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, நான் முதலில் இந்த கட்சியின் தொண்டன். கட்சி தலைவர்கள் எடுத்த முடிவுகளை செயல்படுத்துவதுதான் என் கடமை. இதே காரணத்தால் கடமை என்ற சொல்லை பயன்படுத்தினேன். மோடி சொல்லிவிட்டார், கட்சி கூறிவிட்டது. இதை செயல்படுத்த வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கட்சிக்குள் கட்டுப்பாடு முக்கியம். எனவே அந்த பிரச்சனை முடிந்துவிட்டது என்று தெளிவாக கூறியுள்ளார். இது பாஜக, அதிமுக இடையிலான உறவிற்கு மீண்டும் நிலைத்த தன்மையை உருவாக்கும் புதிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது.